வணக்கம். ஈரோடு ஆறுமுகம் ஜோதிடர், சோழிபசன்பாடு ஜோதிடர். ஓம் விநாயகனை போட்டு பெரியாடிச்சியை போட்டு ஓம் நமச்சிவாயா. நமது பஞ்சாங்கம் உருவானது காலத்திலிருந்து பஞ்சாங்கத்தை தலைமையமாக கொள்வது சூரியனின் கிரகத்தை வைத்து தான் பஞ்சாங்கத்தை நாம் மையமாக வைத்து எழுதுகிறோம். அந்த சூரிய கிரகம் நன்றாக செயல்பட்டால்தான் நாம் நன்றாக இருக்க முடியும், நன்றாக வாழ முடியும். கோயில் திருவிழாக்கள் செல்லும் பொழுதும் வரும் பொழுதும் நாம் செல்போனை தவிர்ப்பது நல்லது. அதாவது உள்ளூரில் மட்டும் ஒரு வீட்டில் இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தான் நம்ம தெய்வங்களை சந்திக்க போகும்போது செல்போனை தவிர்ப்பது நல்லது. நாம் எதுக்காக கோயிலுக்கு செல்கிறோம்? பகவானை தரிசனம் செய்வதற்காக செல்கிறோம். ஆனால் நாம் செல்போனை கொண்டு தான் பேசிக்கொண்டே செல்கிறோம். இங்கே வீட்டில் என்ன நினைக்கிறோமோ அதை மறந்து சாமி பார்த்துக்கிட்டு தான் வருகிறோம். அது ஒரு விஷயம் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் பக்தர்களே. இரண்டாவதாக, ஞாயிற்றுக்கிழமை நாம் மட்டன் சாப்பிடுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அதாவது சூரியனுடைய திசை நமக்கு நன்றாக செயல்பட்டால்தான் நமக்கு நன்றாக இயலும். அதாவது சில காரியங்கள், திருமண தடை, தொழில் தடை, உத்திரபாக்கியம் தடை, குடும்பத்தில் பிரச்சனை, இவைகள் எல்லாம் தீரணும் என்றால் சூரியன் நன்றாக வேலை செய்தால்தான், சூரியகிரகம் நன்றாக இருந்தால்தான் நமக்கெல்லாம் நடக்கும். ஆனால் ஆகவே தயவு செய்து ஞாயிற்றுக்கிழமை அசைவத்தை மட்டன் சாப்பிடுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு எல்லா சுபகாரியங்களும் நன்றாக நடக்கும். ஏன் என்றால் சூரியனுக்கு உகந்த நாட்களான ஞாயிற்றுக்கிழமை, முருகனுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை, குரு பகவானுக்கு உகந்த நாள் வியாழக்கிழமை. இந்த 3 நாளிலையும் நமக்கு அசைவத்தை தவிர்ப்பது நல்லது. அதாவது சில கிரகங்கள் ஆட்சி படைப்பவர்கள் தான், எல்லாரும் கிடையாது. அதுவே எல்லாரும் ஐயோ ஞாயிற்றுக்கிழமை அவர் மட்டன் சாப்பிட வேணாம்னு சொல்கிறாரு, வருத்தப்படக்கூடாது. நாம் முன்னோர்கள்லாம் நாம் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை யார் மட்டன் சாப்பிட்டார்கள்? அப்பொழுது அவங்க எங்கே வில்லேஜிலே மார்க்கெட்லேயே சந்தை கூடும் பொழுது சந்தையில் வாங்கிட்டு வருவார்கள். இப்பொழுது என்ன நினைக்கிறார்கள் மக்கள்? இன்றுதான் பிள்ளைங்களுக்கு லீவு, ஸ்கூல் லீவு, காலேஜ் லீவு, வாரியருக்கு பள்ளிக்கூடம் லீவு, எல்லாம் லீவு விடுமுறைக்காகத்தான் ஞாயிற்றுக்கிழமை தேர்ந்தெடுத்து நாம் மட்டன் சாப்பிடுகிறோம். அப்படி அல்ல, அந்த காலத்துல எல்லாம் அப்படி கிடையாது. ஆனால் இப்பொழுது காலங்கள் மாறுறதுனால நீங்கள் எல்லோரும் ஞாயிற்றுக்கிழமை, இதனால் தான் சில காரியங்கள் தவறாக நடக்கிறது. வண்டியில் ஆக்சிடென்ட்டு, திருமண தடை நடக்கிறது, திருமண கோலத்தில் சென்றால் ஆக்சிடென்ட்டு, கோயில் கோலத்துக்கு சென்று வந்து ஆக்சிடென்ட்டு, இதெல்லாம் நம் விபத்து நடக்கிறது காரணமே நாம் செய்கிற தவறு தான். நம்பிக்கிட்டு தான் எல்லா தவறும் இருக்கிறது. நேரங்கள் சொல்லுகிறார்கள், தலையெழுத்து கிடையாது. நான் சொல்வதை கேளுங்கள். இந்த மாதிரி கிரகங்கள் இருப்பவர்கள், கோயில் குளத்தில் பரிகாரம் செய்வர்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று அசைவத்தை தவிர்ப்பது மிக மிக நன்று.